ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு சப்தமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், 106வது ஸ்லோகத்தில் விட்டுருக்கோம். அப்போ 106 வரைக்கும் படிச்சிடலாம். 101 அநாதீர்பூர்புவோ லக்ஷ்மீः சுவீரோ ருச்சிராங்கதः ஜனனோ ஜனஜன்மாதிர் பீமோ பீமபராக்கிரமः ஆதாரநிலையோ தாத்தா புஷ்பகாச பிரஜாகரः ஊர்த்வகः சத்பதாச்சாரः பிராணதः பிரணவப்பனः பிரமாணம் பிராணநிலையः பிராணபிருத் பிராணஜீவனः तत्त्वं तत्त्वविदेकात्मा जन्म मृत्युजराधिकः भूर्भुवस्वस्तरुस्तारः सविता प्रपितामहः यज्ञो यज्ञपतिर्यज्वा यज्ञागो यज्ञवाहनः यज्ञप्रत्यज्ञकृत्यज्ञे यज्ञभुक्यज्ञसाधनः यज्ञान्तकृत्यज्ञगुह्यम् अन्न अन्नादयेव च आत्मयोनिः स्वयं जातो वैखानः सामगायनः தேவகீநந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ. பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்லோகம் 106வது ஸ்லோகம். சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 119வது ஸ்லோகம். ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதோ வைக்கானஹ சாமகாயனஹ தேவகீநந்தனஹ ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ. மொத்தம் வந்து 8 நாமங்கள் இருக்குது. இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஜி கொஞ்சம் ஃபேன் போடுங்க, உங்களுக்கு ஓகேனா போடுங்க. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆத்மயோனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாமங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாமம். ஆத்மயோனி அப்படின்றதுக்கு அர்த்தம், யோனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி காரணம், உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். ஆத்மாதான் இந்த ஜகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணமாக இருக்குது. உபாதான காரணம்னு பேர். இந்த உலகம் எல்லாம் உண்டானதுக்கு எது காரணம் அப்படின்னா ஆத்மா தான்.
அதனால் ஆத்ம யோனி அப்படின்னு பேர். ஆத்மாவை யோனியாக கொண்டு இந்த ஜகத்து உண்டான காரணத்தினால ஆத்ம யோனிகின்னு பேர். ரொம்ப ஸ்பெஷல். நாம் என்னென்னா மாயான்னு ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறதில்ல அப்படின்னா காரணமாக சொல்லாமல் தன்னையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உபாதான காரணமாக மெட்டீரியல் காசாகவும் தன்னையே பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறார். மெட்டீரியல் காசுக்கு பேர் உபாதான காரணம்னு பேர். எதை பண்ணுறதா இருந்தாலும் 2 காரணங்கள் தேவை. ஒரு பானை பண்ணணும் அப்படின்னா பானைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா உபாதான காரணம். மண் இல்லாமல் அந்த பானையை பண்ண முடியாது. சரி, மண் இருக்குது, ஆனால் அந்த மண்ணை பானையாக வணையறதுக்கு ஒரு இன்டலெக்சுவல் தேவைப்படுது. குயவன், குலாலன், அந்த மண்பானையை வணையக்கூடிய குலாலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுறான். நீங்களும் நானும் பண்ண முடியாது. பானையெல்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன் ஈஸி தானே அப்படின்னு கை வச்சிங்க அப்படின்னா குலகுலன்னு போயிடும், அது பாட்டுக்கு போகும். அந்த சக்கரத்தில் வந்து களிமண்ணை வச்சு கரெக்டாக அதை வணைஞ்சி எடுக்கிறதுன்றதும் பெரிய சாமர்த்தியம் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டலெக்சுவல் காஸ் ஒரு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிமித்த காரணம்னு பேர். இந்த மண்ணும் வேற குலாலன் வேற, இந்த 2ம் ஒன்றா ஆகவே முடியாது. மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா குலாலனே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாகி பானை ஆக முடியுமா அப்படின்னா அது எப்படி முடியும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குலாலன் வேற, குயவன் வேற, அதுக்கப்புறம் மண் வேறையாக தான் இருக்கும். எந்த வஸ்து இந்த உலகத்தில் கிரியேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மெட்டீரியல் காசு வேற, இன்டலெக்சுவல் காசு வேற, உபாதான காரணமும் நிமித்த காரணமும் வேறாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா அவருக்கு நாமமே ஆத்மயோனி அப்படின்னு பேர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாதான காரணமாக இருக்கார், அதனால் ஆத்மயோனின்னு பேர். அடுத்த நாமம் வந்து ஸ்வயம் ஜாத்தக அப்படின்றது நிமித்த காரணம். அந்த நிமித்த காரணம் அவரும் அதே தான் இருக்கார். அப்போ இந்த 2 நாமமும் சேர்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு அதை சொல்லுவோம். இந்த 2 நாமத்தை மட்டும் ஒன்றாக்கிருங்க. ஆத்மயோனிகி ஸ்வயம் ஜாத்தக எடுத்துக்கிட்டு 2 நாமத்தையும், 1 உபாதான காரணம், 1 நிமித்த காரணம். இந்த 2மே யார் அப்படின்னா பகவான் தான். என்ன ஆச்சரியமாக இருக்குது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா போன நாமத்திலையும் அன்னாத ஏவச்சன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அன்னமும் அவர்தான், அன்னத்தை உண்ணக்கூடிய அக்தாவும் போக்தாவும் அவர்தான். கூடவே கடைசியில் முடியும் போது ஏவச்சன்னு சொல்லியிருந்தது. நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற அன்னங்கள் எல்லாம் அவர் தான், இதை போகிக்கக்கூடிய அத்தாவும் போக்தாவும் அவர் தான் போய் முடிச்சது. அதே தான் இங்கேயும் சொல்லுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்தான் உபாதான காரணம், அவர்தான் நிமித்த காரணம். சொல்ல போகிறது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வைக்கான, இந்த 2ம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வைக்கானக அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, வைக்கானக அப்படின்னா விசேஷ ரூபத்தில் இந்த பூமியை தோண்டினவர், வராக அவதாரம், வராகமூர்த்தியை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமகாயனக அப்படின்னா, சாமகாயனா சாமவேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கானம் பண்ணுறாங்களோ பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களோட ரூபத்தில் சுவாமி தான் இருக்கார் சாமகாயனக. தேவகி நந்தனக அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரத்தை சொல்லுது. தேவகி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுத்தவர், அவரோட தேவகி அம்மாவோட புத்திரன், அதனால் தேவகி நந்தனக. சிரஷ்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கிறது. இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் யார் பண்ணாரோ அந்த சிரஷ்டா, அந்த பிரம்மா ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தான் இருந்துக்கிட்டு இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் க்ஷிதீஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ஷி அப்படின்னா க்ஷிதேர் பூமி, பூமின்னு அர்த்தம். அந்த பூமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ஷிதேர் ஈஷா. இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனாக இருக்கிறவர் யார் அப்படின்னா பகவான் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா க்ஷிதீஷக அப்படின்றது ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ராமாயணத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷிதீஷகன்ற ராம அவதாரத்தை சொல்லியாச்சு. பாருங்கள், வைக்கானகன்றது வராக அவதாரம், அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவகி நந்தனகா, அதுக்கப்புறம் க்ஷிதீஷகன்றது ராமரை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரஷ்டான பிரம்மாவை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை ஆத்மயோனி ஸ்வயஞ்சாத்தகன்னு சொல்லியாச்சு. ஈஸ்வரனையும் இதையும் ஒன்றா எடுத்துங்க. ஈஸ்வரனை வந்து அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு சொல்லுவோம். சுத்த பிரம்மம் ஸ்வயம் ஜாத்தகன்னு எடுத்துக்கலாம். இந்த 2த்தையும் சேர்த்திங்கன்னா சுத்த ஈஸ்வரன் முதல் 2 நாமத்தை. ஸ்வயம் ஜாத்தக தனியாக எடுத்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். 2த்தையும் ஒன்றா எடுத்தீங்கன்னா ஈஸ்வரன், தனியாக எடுத்தீங்கன்னா சுத்த பிரம்மம்.
அதுக்கப்புறம் பாப்பநாசனக அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்ய கர்ப்பரை குறிக்கிறது, பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் செய்பவர் அப்படின்னு. அந்த ஒரு நாமத்துக்குள்ளார சர்வத்தையும் வந்து ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார், பீஷ்மர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டார். ஒவ்வொன்றா பார்ப்போம். 985வது நாமம் ஆத்மயோனிகி. ஆத்மயோனிகி அப்படின்னா இந்த உலகத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உபாதான காரணமாக இருப்பவர், மெட்டீரியல் காசா இருக்கிறவர், பானைக்கு மண்ணு மாதிரி அப்படின்னு இருக்கு. பாஷ்யத்தில் இருக்கு தெளிவா, ஆத்மா ஏவ யோனிகி, ஆத்மயோனிகி தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோனியாக இருப்பவர். என்னது உபாதான காரணம், யோனின்றதுக்கு அர்த்தம் உபாதான காரணம். பாஷ்யக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றார், தானே யோனின்னு சொல்ற உபாதான காரணமா தானே இருப்பவர். ந அந்நியத் இதி ஆத்மயோனிகி, பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை. ந அந்நியதா இதி, அந்நியத் இதி, பகவானுக்கு அந்நியமா வேற ஒன்றும் இல்லை. அதனால சுவாமி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாதான காரணம் அப்படின்னு. எல்லாம் பகவத்கீதையில் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து சொல்லுது என்னென்னா, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். 9:10 9:10 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, என்னுடைய சாநித்தியத்தில் என்னோட சூப்பர்வைசிங்கில் பிரகிருதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரகிருதினா மாயா, மாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூயத்தே சிருஷ்டி பண்ணுறா. எதை? சச்சராச்சரம். அனேன ஹேத்துனா, ஹேத்துனானேன கவுந்தேய ஜகத் விபரிவர்த்ததே, அந்த காரணத்தினால இந்த ஜகத் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி ஆகிட்டு இருக்கு. அப்போ மாயான்னு ஒன்று இருக்குது, பிரகிருதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 13வது சாப்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 13வது சாப்டரில் இன்னும் பலமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித். 13:26 பக்கத்தில் எழுதிங்க, எல்லாம் கான்ட்ரடிக்ஷன் வரும். மனனம் பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வரும்போது நமக்கு தெளிவு கிடைக்கணும். என்ன சுவாமி, கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு, பிரகிருதின்னு ஒன்று தனியாக இருக்குதுன்னு சொல்லிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மயோனிகின்னு வருது, தானே வந்து பார்த்தீங்கன்னா உபாதான காரணம்ட்டாரு. எவ்வளோ பெரிய மோசம் இது. கீதைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லை. மந்திரம் சொல்லுது 13:26 யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். இந்த உலகத்தில் எதையெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் உண்டாயிற்று. எதெல்லாம் இருக்குன்னு ஒரு பொருளை நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் உண்டானது. அது எல்லாம் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா க்ஷேத்திரஜ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் சேர்த்தாதான், சைத்தன்யம் ப்ளஸ் மாயா இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் நடக்கும். என்ன ஸ்பஷ்டம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 7வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4, 5, 6, 2, 3 ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா 8 விதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல 1 பிரகிருதி, 2வது மகத்தத்துவம், 3வது அகங்கார தத்துவம், 3 ஆச்சு. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா 5, 5 3 எத்தனை 8, 24 தத்துவங்கள் நம்ம 13வது சாப்டரில் பார்த்தோம்ல. அதே தான் அவ்வியக்தம், அவ்வியக்தத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 தத்துவங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. இந்த 8க்கும் என்ன பேர் அப்படின்னா அபரா பிரகிருதி அப்படின்னு பேர். மெட்டீரியல் காஸ், வேற எதுவும் இல்லை. அபரா பிரகிருதினா உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம். இந்த 8க்கு அந்நியமா பரா பிரகிருதி அப்படின்னு ஒன்றை அறிந்து கொள்வாயாக. இதற்கு அந்நியமா அப்ப என்ன அர்த்தம்? உபாதான காரணத்துக்கு அந்நியமா நிமித்த காரணம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவபூதா மகாபாகோ யேதம் தாரியத்தே ஜகத். ஜீவபூத்தம்னா வெறும் நம்ம கான்சியஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேரு ஜீவ அம்சம். இந்த ஜீவ அம்சமா இருக்கிற சைத்தன்யம், இதை வந்து நிமித்த காரணம் என்று அறிந்து கொள்வாயாக. இதனால்தான் இந்த உலகம் தாங்கப்பட்டிருக்கு. அப்போ 7வது சாப்டர்ல 4, 5 2த்துலையும் பிரகிருதி புருஷன் 2த்தையும் தனித்தனியா சொல்லி,
ஆறாவது ஸ்லோகத்தை சொல்லுது, ஏதத் யோனீனி பூத்தானி சர்வாணி இத்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. இந்த ரெண்டும் சேர்ந்து ஏதத் யோனீனி திவச்சனம் போடுறார். இந்த ரெண்டும் சேர்ந்து இரண்டு காரணங்களும் பராப்பிரகிருதின்னு சொல்லக்கூடிய உபாதான காரணம், அபராப்பிரகிருதின்ற உபாதான காரணம், பராப்பிரகிருதின்ற சைத்தன்யம், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாணி பூத்தானி உபதாரய, இந்த மொத்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூதங்களுக்கும் உற்பத்தி காரணம் இந்த ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியை தனித்தனியாக தான் சொல்கிறார். இந்த பிரகிருதியை சொல்லும்போது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. அங்கேயும் மம மாயா அப்படின்னும் போது நான் வேற என்னுடையது அப்படின்ற ஒன்று வேற. அப்போ என்னுடைய மாயா அப்படின்னும் போது அவர் வேற பகவான் வேற மாயா வேறன்னு செப்பரேஷன் தெரியுது. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அவர் தனி, பகவான் தனி, அவருடைய பிரகிருதின்ற மாயா தனி, மாயாதான் உபாதான காரணம், சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா தானே உபாதான காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பகவான் தான் உபாதான காரணம் அப்படின்னு கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்துங்க. அடுத்த நாமம் 986வது நாமம் ஸ்வயம் ஜாத்தக அப்படின்னு இருக்கு. ஸ்வயம் ஜாத்தகன்னு என்ன அர்த்தம்? தானே சுயமாக உண்டானவர், சுயம்புன்னு அர்த்தம். சுயம் ஜோதி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதே தான் சுயம் ஜாத்தக, தானே உண்டானவர். தானே உண்டானவர் என்ன அர்த்தம்? ஆச்சாரியார் பாஷ்யத்தில் சொல்றாரு, நிமித்த காரணம் அப்படி ச ஏவ இதி. நிமித்த காரணமும் கூட சுவாமிதான். இது தர்ஷயித்தும், இதை காட்டுவதற்காக ஸ்வயம் ஜாத்தக இதி, ஸ்வயம் ஜாத்தக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, எதுக்காக இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுப்புரோதாத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த, பிரகிருதின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாதான காரணம். பிரகிருதிஷ்ட அப்படின்னும் போது சக்காரத்தை போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமித்த காரணமும், பிரகிருதின்ற உபாதான காரணமும் நிமித்த காரணம் அப்படின்ற சைத்தன்யமும் ஒன்று தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, பிரதிஜா. இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பிரதிஜா என்னது? ஏக்கமேவ அத்விதீயம். இதான் பிரதிஜா. ஏக்கமேவ அத்விதீயம், ஒரே ஒன்று தான் இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்து தான், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அப்போ வந்து ரெண்டாவதுன்னு ஒன்று இல்லவே இல்லை, இரண்டற்றதான ஒரே ஒரு வஸ்து பிரம்ம தத்துவம் இருக்கு. ஏக்கம் ஏவ அத்விதீயம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகதகத பேத வர்ஜிதம் சொல்லப்பட்டிருக்கு. சஜாத்திய பேதம் இல்லாதது, விஜாத்திய பேதம் இல்லாதது, ஸ்வகத பேதம் இல்லாதது. அதனால தான் அதுக்கு பேரு அத்விதீயம் அப்படின்னு பேரு. ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டு அல்லாத ஒன்றே ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உபாதான காரணம் வேற அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? துவைத்தம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம்னு சொன்ன பிரதிஜா வாக்கியம், வேதாந்தத்தோட பிரதிஜாவே என்னன்னு கேட்டிங்கன்னா அத்வைத்தம் தான் பிரதிஜா. அந்த அத்வைதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? ஹானி உண்டாகிவிடும். நீங்கள் மாயா தனின்னு ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆகிடும்? ஹானி உண்டாயிடும். பிரதிஜா ஹானி அப்படின்னு பேர். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்த அனுப்பரோதாத், திருஷ்டாந்தமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பொருந்தாமல் போயிடும், மாயாவை தனியாக சொன்னீங்கன்னா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே காரணம்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. திருஷ்டாந்தமும் கிளியராக உண்டாகும். என்னது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா யுக்தியேவ சத்தியம். வெறும் மண்ணு மட்டும்தான் சத்தியம், மண்ணுக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா பானை சட்டின்றது எந்த ஒரு வஸ்துவும் இல்லை அப்படின்னு மண்ணோட திருஷ்டாந்தம் சொன்னாலும், மண்ணு பானை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணங்களையும் தங்கத்தையும் சொன்னாலும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது ஒரே வஸ்து தான், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும்.
இருக்கிறது ஒன்று தான் இருக்குது, மண்ணு தான் இருக்குது. பானை தெரியுது, அவ்வளோதான். தெரியறதுனால அது வஸ்துலாம் இல்லை. சட்டி பானையெல்லாம் தெரியறது வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தத்தை சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விரோதமும் இல்லாமல் என்ன ஆகிடும், சூப்பராக செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஜாவும் சரியாக இருக்கணும், திருஷ்டாந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி வரணும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் பிரம்மசூத்திரத்தோடு. இத்தியத்திர ஸ்தாபிதம் உபய காரணத்துவம் ஹரேகே. ஸ்தாபிதம் அப்படின்னா இந்த ரெண்டு காரணங்களும் ஹரிதான், பகவான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தாபிதம் நன்றாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸானது முண்டக உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்றா இருக்குமா? நமக்கு வந்து தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பானை வேற, அதுக்கப்புறம் குயாவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற, வீவிங் பண்ணுறவன் வேற, ட்ரெஸ்ஸு வேற, பஞ்சு வேற. அப்போ எல்லாமே உபாதான காரணம் வேறையா இருக்குது. தங்கம் வேற, தங்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய கோல்டு ஸ்மித் வேற. இந்த ரெண்டும் வேற வேறையா இருக்குது. அப்போ இந்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத்து வேற, இந்த ஜெகத்தை வந்து செய்த ஈஸ்வரன் வேறையா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்துச்சு. அப்படின்னா இதில் முண்டக்கத்தில் 117 அப்படின்னு போட்டுங்க. பக்கத்தில் முண்டக்கத்தில் முக்கியமான மந்திரம் 117 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாமத்தையும் ஒரே வியாக்கியானமாக நம்ம பண்ணுவோம். என்ன வியாக்கியானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுது, யதோர்ணநாபி சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதபுருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். நம்ம பகவத்கீதையில் என்ன கொட்டேஷன் கொடுத்தனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டினா, யதா ஊர்ணநாபிகி. ஊர்ணநாபி அப்படின்னா சிலந்தி பூச்சி. மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தளிர் பிடிச்சி செடியெலாம் நல்லா மரம்லாம் நல்ல துளிர் இலை இருக்கும், நிறைய துளிர் இலை வந்திருக்கும், சின்ன 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 இலையாக பச்சை 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 பச்சைன்னு இருக்கும். அந்த சமயத்தில் புங்க மரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சின்ன பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கிற சிலந்தி பூச்சி, ஸ்பைடர்லேயே சின்ன சைஸாக இருக்கும், பெருசுலாம் இல்லை, சின்னதாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர்ணநாபிகின்னு பேர். அந்த பூச்சி என்ன பண்ணும், தன்னோட வாயில இருந்து தானே நூலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நூல் மூலமாக கீழே வந்து தன்னோட ஃபுட்டு ஏதாவது இருக்கும் அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே போயிடும். எவ்வாறு ஊர்ணநாபின்ற பூச்சி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிடத்திலிருந்தே மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நூலை நெஞ்சு திரும்ப தானே அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே கிரகணம் பண்ணிக்கிட்டே போகுதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்நியமாக வேற ஒன்று இல்லையோ, அப்போ மெட்டீரியல் காசும் வந்து யாரு அப்படின்னா தானே சிலந்தி பூச்சிய மெட்டீரியல் காஸ். அது அப்புறம் நிமித்த காரணம் யார், இன்டலெக்சுவல் காஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிவு காரணமும் அந்த ஊர்ணநாபி தான். எப்படி சிலந்தி பூச்சி பண்ணுதோ அதே மாதிரி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னிடமிருந்தே இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணுறார். தன்னிடமிருந்தே சிருஷ்டி பண்ணுறார். தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இப்படின்னு ஒரு இது எக்ஸாம்பிள். அடுத்தது யதா ஊர்ணநாபி சிருஜத்தே கிருண்ணதேச்ச. எப்படி ஊர்ணநாபி தன்னிடமிருந்தே சிருஷ்டி செய்கிறதோ அந்த சிருஷ்டி செய்ததை எல்லாத்தையும் தன்னிடத்திலேயே லயமும் செய்து கொள்கிறதோ கிரகணமும் செய்து கொள்கிறதோ ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது யதா பிருத்திவ்யாம் ஓஷதயக சம்பவந்தி. நம்ம பிரகிருதியை பார்க்குறோம், அந்த பிருத்திவி பூமி. இந்த பூமியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா எல்லா செடிகள் எல்லாம் வந்து ஓஷதிகள் எல்லாம் உண்டாகுது. உண்டாயிட்டு திரும்பவும் அங்கேருந்து உண்டாச்சு அந்த பிரகிருதியிலேயே இருக்குது, பிருத்திவிலேயே இருக்குது. திரும்ப அந்த பிருத்திவியிலேயே என்ன ஆகுது, லயத்தையும் அடைஞ்சிருது. முன்னாடி மண்ணா பார்த்தோம், மண்ணா இருக்கிற இடத்துல செடி வந்துச்சு, செடி வந்து பிருத்திவி மேலே தான் நிற்கிது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவியிலேயே இல்லாமலும் மடிச்சு போகுது. அப்போ பிருத்திவி மாதிரி தான் பகவான் இடத்துல இந்த ஜெகத்து உண்டாகுது, ஜெகத்து பகவான் இடத்துல இருக்கு. இந்த பகவான்கிட்டயே இந்த ஜெகத்து எல்லாமே லயத்தையும் அடைகிறது. நிமித்த காரணம் உபாதான காரணம் ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யதா சதபுருஷாத் கேசலோமானி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியமாக இருக்கிற நம்ம புருஷன் நான் இப்போ நான் இருக்கேன்,
இந்த சேத்தனமாக இருக்கிற என்னிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகுது? கேசலோமானி, ஜடமாக இருக்கிற கேசங்கள். இதுக்கு ஏதாவது பெயின் இருக்குமா? அந்த தாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கூட வழியே தெரியாது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸாக இருக்கிற என்னிடத்துல எந்த ஒரு கான்சியஸ்னஸும் இல்லாமல் ஜடவஸ்துவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசங்களும் ரோமங்களும் உண்டாகின்றனவோ, அதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யமாக இருக்கார். அந்த சைத்தன்ய சுரூப்பியாக இருக்கிற பகவான்கிட்ட இருந்து இந்த ரோமங்கள் மாதிரி ஜடமாக இருக்கிற இந்த கிரியேஷன், மொத்த கிரியேஷனும் ஜட கிரியேஷன் எல்லாம் உண்டாகின்றன. அடுத்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ததா, அது போலவே அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம், இந்த விஸ்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடமாக இருக்கிற இந்த விஸ்வம் சேத்தனமாக இருக்கக்கூடிய இந்த பகவான்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாக இருக்கு. அக்ஷர பிரம்மம் சொல்லக்கூடிய சைத்தன்யத்திலிருந்து ஜடமான இந்த விஸ்வம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. முக்கியமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம். இதை பற்றி கொஞ்சம் விசாரம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்போ ஏன் பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரகிருதி மாயான்னு ஒன்று சொல்லியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோடு எடுத்துங்க. வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு மொத்தம் 3 வாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுது. 3 வாதங்களும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த திருஷ்டாந்தம் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து. இப்போ நான் சிலந்தி பூச்சி சொன்னேன்ல, சிலந்தி பூச்சியோட திருஷ்டாந்தம் எதுக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன நிமித்தம் அப்படின்னா அப்படின்னா வேறு இல்லாத, நிமித்த காரணம் உபாதான காரணம் இரண்டும் வேறு இல்லாத ஒன்றுக்கு பேர் என்ன பேர்? அபின்ன நிமித்த உபாதான காரணம். உபாதான காரணமும் நிமித்த காரணமும் வேறு இல்லாதது. சிலந்தி பூச்சி தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இதை வச்சுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கள் பகவத்கீதையில் நான் சொன்ன 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 9:17 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தை சச்சராச்சரம் அப்படின்னு. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்தில் அது சொல்லப்பட்டது எல்லாமே என்ன அதிகாரி அப்படின்னா மந்த அதிகாரிகளுக்கும் மத்தியம அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட்ட உபதேசம். உத்தம அதிகாரிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபாசவாதம் அப்படின்னு பேர் உத்தம அதிகாரிகளுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதிபிம்பவாதம் அதம் அதிகாரிகளுக்கு. மத்தியம அதிகாரிகளுக்கு அவச்சேதவாதம் அப்படின்னு மத்தியம அதிகாரிகளுக்கு 3 வாதங்கள் இருக்கு. ஆபாசவாதம் உத்தம அதிகாரி, அவச்சேதவாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியம அதிகாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வாஸ்தவத்தில் நம்ம மாதிரி இருக்கிற அதம அதிகாரிகளுக்கு பிரதிபிம்பவாதம். இந்த 3 வாதங்கள் இருக்கு. இப்போ பிரதிபிம்பவாதத்தை சொல்லும்போது ஆச்சாரிய 15th சாப்டர் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 15வது சாப்டரில் 2 விதமான திருஷ்டாந்தத்தையும் தன்னோட பாஷ்யத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி முகம் தெரியுது, அப்போ ஒரிஜினல். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கிற மீடியம் கண்ணாடி. இந்த இந்த இது நான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கணும்னா ஒரு கண்ணாடி வேணுமே. அதை எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் சொல்கிறார். அந்த பிரதிபிம்பிக்கிறதுக்கான மீடியம் எப்படி ஒரு கண்ணாடி தேவையோ அதே மாதிரி சுத்த பிரம்மம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தின்ற ஒரு உபாதியில் மாயான்ற உபாதியில் வந்து பிரதிபிம்பிக்குது. மாயான்ற உபாதியில் இந்த சுத்த பிரம்மம் பிரதிபிம்பிக்கும் போது தான் இந்த ஜீவ ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதிபிம்பவாதம். பிரதிபிம்பவாதத்தில் மீடியம் இம்பார்ட்டன்ட். மீடியம் இல்லை அப்படின்னா பிரதிபிம்பம் சம்பவிக்காது. திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏக்கதா பகுதாஸ்சைவ வானத்தில் இருக்கிற சந்திரன் ஒன்று தான். ஆனால் வந்து அவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜலபாத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக தெரிகின்றான். ஒருத்தன் தான் ஆனால் அநேகமாக தெரிகின்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தம் பிரம்மபிந்து உபனிஷத்தில் இருக்கிறது. இது ஆச்சாரியர் என்ன பண்ணுறார் 15வது சாப்டரில் உங்களுக்கு இன்னும் 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2வது திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னா அவச்சேதவாதம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாகாசம் மகாகாசத்தில் இருக்கு. கட்டாகாசம் நிறைய பானையை வச்சுருக்கீங்க.
அந்த பானைக்குள்ளார இருக்கிற ஸ்பேஸுக்கு என்ன பேர்? கடாகாசம் அப்படின்னு பேர். அதே வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன பேர்? மகாகாசம் அப்படின்னு பேர். அப்போ இப்போ அதே மாதிரி ஜீவாத்மான்னு நம்ம இருக்கோம். இந்த பானைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேகமும் ஒரு பானை மாதிரி. இந்த பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசமும் ஸ்பேஸ் எது? கான்சியஸ்னஸ். நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, ஒவ்வொரு தேகத்திலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைத்தன்யம் எல்லாம் கடாகாசம் மாதிரி. வெளியில் இருக்கக்கூடிய சர்வ வியாபகமாக இருக்கிற பிரம்மம் எது அப்படின்னா மகாகாசம் மாதிரி. பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பேதமும் இல்லை. இந்த பானைன்ற மீடியத்தினால லிமிட் பண்ண மாதிரி தெரியுது. பானையை உடைச்சா என்ன ஆகும்? பானையை உடைச்சிங்க அப்படின்னா கடாகாசமும் மகாகாசமும் ஒன்றாயிடும். இவ்வளோதான் சிம்பிள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் நமக்கு லிமிட் பண்ணது. பானை இருக்கும்போது கூட வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் எந்த பேதமும் இல்லை. இந்த ரூம்குள்ளார நான் பார்த்தீங்கன்னா 16க்கு 14 ஒரு ரூமை வச்சுக்கிட்டு இது என் வீடுன்றேன். அப்போ இன்னொருத்தர் பெரிய வீடாக ஒரு பவுண்டரி வால் கட்டிக்கிட்டு இது என்னோட லேண்டு என்னோட வீடுன்ற. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாசத்தை பிரிக்க முடியுமா? என்னோட நாடு, என்னோட தேசம், ஒவ்வொருத்தரும் என்னோட மாநிலம், என்னோட டிஸ்ட்ரிக்ட், என்னோட ஏரியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு பவுண்டரியை போட்டு எங்கேயாவது ஆகாசத்தை பிரிக்க முடியுமா? ஆகாசத்தை பிரிக்கவே முடியாது. சும்மா விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆகாசத்தில் ஒரு பவுண்டரி வாலை போட்டு இது என்னோடது உன்னோடதுன்னு பண்ணுறோம். அதே மாதிரி சைத்தன்யத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரும் இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன பேருனா அவச்சின்ன அவச்சேதவாதம் அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா மத்தியம அதிகாரிகள். உத்தம அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியராக சொல்கிறோம். தங்கத்தில் கம்மல் மூக்குத்தி உண்டாச்சா இல்லையா? கம்மல் மூக்குத்தி பண்ணோம், காட்டுங்க பார்க்கலாம். கம்மல் மூக்குத்தியை தங்கத்தை தனியாக எடுத்துட்டு கம்மல் மூக்குத்தியை காட்டுங்க பார்க்கலாம். கம்மல் மூக்குத்திக்கு மெட்டீரியல் காசு எது? தங்கம். சரி, தங்கம் மெட்டீரியல் காசு. தங்கத்தை தனியாக கம்மல் மூக்குத்தின்னு ஒன்று சொன்னீங்களே, தங்கத்தை தனியாக கம்மல் மூக்குத்தின்னு ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது இல்லை? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்துக்கு மேலே இந்த கம்மல் மூக்குத்தின்னு நாம ரூபங்கள் பார்த்தீங்கன்னா ஆபாசிக்குது, தோன்றுறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியும் தங்கம் தான் இருந்துச்சு. கம்மல் மூக்குத்தின்னு நீங்கள் விவகாரம் பண்ணும் போதும் தங்கம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணதுக்கு பிறகும் அது தங்கமாக தான் இருக்கும். அப்போ தங்கத்தில் ஏதாவது இருக்கானா? நம்ம புத்தி பார்த்தீங்கன்னா நாம ரூபத்தில் போகாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேருனா ஆபாசவாதம்னு பேர். மண்ணா தான் இருக்கு. நீங்கள் பானை சட்டின்னு விவகாரம் பண்ணுங்க, ஆனால் வாஸ்தவத்தில் மண்ணா தான் இருக்கு. 3 காலத்திலும் மண்ணா தான் இருக்கு. தங்கம் தங்கமாக தான் இருக்கு. நடுவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவகாரம் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சட்டி, பானை, இது கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் அப்படின்னு விவகாரங்கள் பண்ணப்படுது. வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசவாதம், இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் ஜீவ ஜெகத் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகும், தோன்றி மறையது. ஆனால் இருக்கிறது எது அப்படின்னா கான்சியஸ்னஸ் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி புரிஞ்சுக்கிறான். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபாசவாதம். இந்த 3 வாதங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லியிருக்குன்னா கேனோபனிஷத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முதல் 2 மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசவாதத்தை சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 கண்டம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மத்தியம அதிகாரிக்கு சொல்லி, அதுக்கப்புறம் அடுத்த 2 கண்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபாசனைக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த அதிகாரிகளுக்கு உபாசனைக்காக 2 கண்டங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி. எந்த இடத்துல உபதேசம் பார்த்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 வெரைட்டி இருக்கும். இந்த பகவத்கீதையை நம்ம ஏன் எல்லா இடத்துலையும் ஆபாசவாதத்தை சொல்கிறதே இல்லாமல் ஆச்சாரியர் ஏன் பிரதிபிம்பவாதத்தையே அதிகம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சாமானிய மனிதர்களுக்கானது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், தயானந்த சுவாமிக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் உண்டாகிறது. என்ன அப்படின்னா பரமார்த்தனந்தா, தயானந்த சுவாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதனைக்கு இம்பார்ட்டன்ஸ், யோகத்திற்கோ இல்லை சாதனைகளுக்கோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரின்னு நினச்சிட்டாங்க. சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு எவன் பிராணன்ல நிற்கிறானோ அவன் தான் உத்தம அதிகாரி. அதுதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. சர்வத்தையும் தியாகம் பண்ணி அமனிபாவத்தில் எவன் நிற்கிறானோ
நம்மளோட கேட்டகரியில் யோகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கே நிற்கிறான் அப்படின்னா பிரசங்கியானத்தில், பரம்பிரசங்கியானத்தில் நிற்கிறானோ அவன் தான் உத்தம அதிகாரி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதனைகள் தேவை அப்படின்னா இல்லை, தேவையில்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்லேயே முடிச்சுட்டு அவன் ரெடியாக ரிப்பன் கட் பண்ணுறது இடத்துக்கு வந்துட்டான். அவன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறோம், கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது தங்கம்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆமாம் சுவாமி தங்கம் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சிரவண மாத்திரேன ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி. அந்த சிரவணமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி பண்ணால் போதும். ஒரு உபனிஷத்தை படிச்சிங்க அப்படின்னா உத்தம அதிகாரிக்கு போதுமானது. 10 உபனிஷத்து படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரே ஒரு உபனிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீ தான் பிரம்மமாக இருக்க அப்படின்னா இந்த தேகம் ஆபாசம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் மனுஷோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக அதிமுச்ச தீராகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரேத்தி அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி அப்படின்னு கேனோபனிஷத்தில் முதல் மந்திரம் சிஷ்யன் கேட்பான், 2வது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுவார், அதோட முடிஞ்சு போச்சு மோட்சம். ஒரு மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். அப்போ வந்து உத்தம அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரம் போதும் மோட்சத்துக்கு. இந்த சட்டி பானையெல்லாம் பார்க்குறியே, இந்த சட்டி பானையெல்லாம் மண், அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது உடைக்கணுமா, போட்டு உடச்சி இந்த பானையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எல்லாத்தையும் கிரைண்டரில் கொடுத்து மிக்ஸ் இது பண்ணி அரைச்சி மண்ணாக காட்டினா தான் நான் மண்ணுன்னு புரிஞ்சுப்பேனா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மண்ணுன்னு சொன்னால் போதுமா? மண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆமாம் நான் பார்க்கறது எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உத்தம அதிகாரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பார்க்குற இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சொல்கிறார் இதெல்லாம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா, இதம் சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு மகா வாக்கியங்களை சொல்லும் போது உடனே ஆமா எஸ் பாஸ் அப்படின்னு குருநாதர்கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா அப்படின்னா உத்தம அதிகாரி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு இந்த உபாதான காரணம் பற்றி பேச்சே இருக்காது. தங்கம்தான் கம்மல் முக்குத்தியா தோன்றுகிறது. அங்கங்க மாயா வந்துச்சு. ஏதாவது மாயா தேவைப்படுதா உங்களுக்கு? தங்கம் தங்கமாக தான் இருக்கு, தங்கம் மூக்குத்தி ஆகவே இல்லை, தங்கம் கம்மலா ஆகவே இல்லை. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வஸ்து ஆகலை, தங்கம் தங்கமாக தான் 3 காலத்திலும் இருக்கு. இல்லை ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா உங்களுக்கு? மூக்குத்தி உண்டாச்சா இல்லையா? கம்மல் மூக்குத்தி ஒட்டியான பிரேஸ்லெட் ஏதாவது ஆச்சா? தங்கத்தில் ஏதாவது ஆச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க, தங்கத்தில் ஏதாவது ஆச்சா? தங்கத்தில் ஒன்றும் ஆகலை, தங்கம் தங்கமாக தான் இருக்கு, தங்கத்தில் எதுவுமே ஆகலை. அப்போ ஆனாதானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று தேடணும். தங்கம் தங்கமாகவே தான் இருக்கு. நாமரூபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. நாமரூபம்ன்றது நீங்களா ஒரு ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ரவுண்டாக இருந்தால் வளையல், காதில் போடுற மாதிரி இருந்தால் கம்மல், மூக்கில் போடுறதா இருந்தால் மூக்குத்தி, கழுத்தில் போடுற மாதிரி இருந்தால் நெக்லஸு, இடுப்பில் போடுறதா இருந்தால் ஒட்டியானுன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. ஃபார்மை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு ஏமாத்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்தில் தங்கம் தங்கமாகத்தான் இருக்கு. அப்போ ஆபரணங்கள்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஆபாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபாசவாதத்தில் பிரகிருதிக்கு வேலை இருக்கா இல்லையா? மாயாவுக்கு வேலை இருக்கா இல்லையா? வேலையே எங்கே மாயா வந்துச்சு? ஏன்னா மாயா உற்பத்தி காரணம் வந்து மெட்டீரியல் காசு. மெட்டீரியல் கம்மல் மூக்குத்தின்னு ஒரு மெட்டீரியல் இருந்தால் தான் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வேற ஒன்று தேவைப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். தங்கம் தான் என்னவா இருக்கு அப்படின்னும் போது, மூக்குத்தி கம்மலாக இருக்கும் போது மெட்டீரியல் காசு தேவையில்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து உத்தம அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம் பிரம்மம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்தா ஜீவனா தோன்றுகிறது. அப்போ மாயைன்னு ஒன்று, மாயையில் ஒரு புண்ணாக்கும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் மாயான்றதுக்கு வேலையே இல்லை. தங்கம் தான் இருக்கிறது, இந்த ஜெகத்து ஜீவன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபாசவாதம். ஆனால் நம்ம அந்த லெவலுக்கு இன்னும் நம்ம போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து மனசளவில் நிற்கிறான். பிராணன்ல நிற்கிறவன் உத்தம அதிகாரி. அதே நேரத்தில் மனசில் நிற்கிறான். பிராணன்ல நிற்கிறவனுக்கு ஜெகத்து இருக்குமா இருக்காதா? பரம்பிரசங்கியானத்தில் இருக்கிறவனுக்கு ஜெகத்து இருக்கா இல்லையா?
நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். பரம்பிரசங்கியானத்தில் தன்னை பார்ப்பான், அந்த சித்தத்தை பார்ப்பான். எங்கே தாண்டியாச்சு அப்படின்னா இதுலேயே 95% சத்துவ குணம் வரும்போதே, அதை தாண்டும் போதே என்ன ஆயிட்டான், இதை தாண்டியாச்சு, சாஸ்மிதாவை தாண்டியாச்சு, அகங்கார தத்துவத்தை தாண்டியாச்சு. அகங்கார தத்துவத்தை தாண்டி நம்ம தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்கிறோமே, அதுதான் பரம்பிரசங்கியானம்னு பேர். தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கிறது தான் பரம்பிரசங்கியானம். நான் வேற, இந்த சித்தம் வேற அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா அந்த இடத்துல எது இருக்கு, பிராணன் இருக்கு. அப்போ வெறும் பிராணன் மட்டும் ஒருத்தனுக்கு இருக்கு, மற்றதெல்லாம் லயமாக இருக்கு அப்படின்னா தூங்காமல் தூங்கி இருக்கிற மாதிரியான ஸ்டேஜ். அவன் தான் உத்தம அதிகாரி. அவனுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அஜாதவாதம் அப்படின்ற வாதத்தை நம்ம சொல்கிறோம். அவனுக்கு என்ன வாதம், இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை, தோற்ற மாத்திரம் தெரியுது, இந்த ஜெகத்து இல்லை அப்படின்னா எஸ் பாஸ் ஆமாம் இந்த ஜெகத்து ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு, இதுக்கு எதுக்குமே சத்தியத்துவம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. இது உத்தம அதிகாரி. மத்தியம அதிகாரிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனப்பிரதானக, மனசை வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக வச்சுக்கிட்டு இருக்கவன். இந்த ஜெகத்து இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகத்து வந்து விருத்தி ரூபத்தில் இருக்குது. எப்படி சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்தி ரூபத்தில் சொப்பனங்கள் இருந்துச்சோ, சொப்பன காட்சிகள் ஏதாவது வெளியில் இருக்கா, வெளியில் இல்லை, உள்ளதானே தெரிஞ்சுது. அப்போ உள்ளுக்குள்ளார எப்படி சொப்பனங்கள் உண்டாச்சோ அதே மாதிரி விருத்தி ரூபமா இந்த ஜெகத்திற்கு, ஜெகத்துன்னு ஒன்று வெளியில இல்லை, என்னுடைய மனசுல தான் இருக்கு அப்படின்னு எவராவது சொன்னாங்க அப்படின்னா அவன் மத்தியம் அதிகாரி. அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்தில் அவச்சின்ன அவச்சேதவாதம் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாகாசம் மகாகாச இதை சொல்றோம். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தத்துவத்தை கிராஸ் பண்ணிட்டான். அவனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற வஸ்துக்களில் பிடிமானம் இருக்காது, இந்த தேகத்திலேயோ இந்த ஜெகத்திலேயோ பிடிமானம் இருக்காது, பூர்ண வைராக்கியம் இருக்கும். அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளார இருக்க ஆகாசமும் வெளியில் இருக்கிற ஆகாசமும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை, பானையை உடச்சி தான் பார்க்கணுமா? பானை சில சமயம் பானை உடைச்சா கூட என்ன பண்ணலாம், உடைச்சா கூட உடச்சிக்குங்க, உடச்சி கூட. இப்போ என்ன கேட்குறேன், எங்கே ஆகாசம் போச்சு, கட்டாகாசம் எங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், மகாகாசத்தோட ஒன்று கலந்துச்சா? பானைக்குள்ளார இருக்கிற கட்டாகாசம் மகாகாசத்தோட ஒன்றா கலந்துச்சு பானை உடஞ்சோன்னே? கலக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா பானையாக இருக்கும்போது கூட உள்ளே இருக்கிற ஆகாசமும் வெளியில் இருக்கிற ஆகாசமும் ஒன்று தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை சட்டி மண்ணையும் ஒன்றுன்னு தெரியறதுக்கு பானையை உடச்சி மண்ணாக்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா போதும், புரிஞ்சா போதும். உத்தம அதிகாரிக்கும் அதே மாதிரி, மத்தியம் அதிகாரியாக இருக்கிறவனுக்கும் அதே மாதிரி. உள்ளே இருக்கிற கான்சியஸ்னஸும் சர்வ வியாபகமாக எல்லா தேகத்தில் இருக்கிற கான்சியஸ்னஸும் ஒன்று தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் மத்தியம் அதிகாரிக்கு. ரெண்டாவது உபதேசம். அதுக்கப்புறம் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்களோ நானோ எங்கே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தம அதிகாரியும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம் அதிகாரியும் இல்லை. இந்த ஜெகத்தில் நமக்கு வந்து சொப்பன மாதிரியா இருக்குது, உங்கள் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன தேகம் மாதிரியா இருக்குது? இல்லை, சத்தியம் இருக்குல்ல, அவ்வளோ சத்தியம் கொடுக்குறோம்ல. இந்த உலகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம் அப்படின்னு நமக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம ஸ்தூலத்தில் இருக்கோம். இந்த ஸ்தூலத்தில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜெகத்திற்கா? ஆமாம் இருக்குது. இந்த ஜெகத்திற்கு அப்படின்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம், யாராவது ஒருத்தர் தேவைப்படுறார், கிரியேட்டர் ஒருத்தர் தேவைப்படுறார். அப்போ அந்த கிரியேட்டர் தேவைப்படுறார் அப்படின்னும் போது அந்த கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம், அவர் தான் இன்டலெக்சுவல் காஸ். யாரு? குலாலன். எப்படி குலாலன் தேவைப்படுறானோ மண்பானைக்கு, அதே மாதிரி குலாலன் தேவைப்படுறான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் காசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் காசு வந்து பார்த்தீங்கன்னா மாயா, மூலப்பிரகிருதி. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் பானை உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனும் மூலப்பிரகிருதியும் சேர்ந்தாதான் இந்த ஜெகத்து உண்டாகும். யாவத் சஞ்சாயத்தை யாவத் கிஞ்சித் சஞ்சாயத்தை, எதெல்லாம் கொஞ்சமும் இந்த உலகத்தில் உண்டாகுதோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து உண்டாச்சு? யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்தாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் கிரியேஷன் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? கிரியேஷனை சத்தியம்னு நம்ம நினைக்கிறோம். சத்தியம்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் தேவைப்படுறார், நிமித்த காரணம் தேவைப்படுது, மெட்டீரியல் காசு தேவைப்படுது. இந்த ரெண்டுத்தையும் சொல்லி 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 மெதுவாக கீதாவோட அடுத்த லெவலுக்கு போகும்போது
என்ன பண்ணுறோம்னா முண்டக்க உபனிஷத்து படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம், வாஸ்தவத்தில் ரெண்டும் வேற வேற இல்லைப்பா, நிமித்தமும் அவர்தான், அந்த உபாதானமும் அவர்தான். அதுதான் மனநத்தில் பண்ண வேண்டிய காரியத்தை இங்கே ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாமத்தில் சொல்லி முடிச்சிருக்கார். அப்போ கீதையில் தனித்தனியாக சொன்னதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிதான் அப்படின்னு இருக்கு. இது எங்கே சுவாமி இருக்கு அப்படின்னா 9:17 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். 9:17 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்கு. 9:10 மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தை சர்ச்சராச்சரம். 9:17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கு. பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹ. ரொம்ப அருமையான ஸ்லோகம். 9 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, பிதாகமஸ்ய ஜகதா, இந்த ஜகத்துக்கு நான் தான் பிதாவா இருக்கேன். அப்பா, அப்பானா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஜ பிரத பிதா, அப்பா அவர் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதா யாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அம்மாவும் அவர் தான். ஐயோ அடப்பாவி மனுஷா, நீயே அப்பாவும் நீயே அம்மாவுமா, எப்படி அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, தாத்தா, இதை தாங்கிறவனும் இந்த ஜெகத்தை தாங்கிறவனும் நான் தான். பிதாமக, நான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தான்றதுக்கு அர்த்தம் பிரம்மா, பிதாமகன்றதுக்கு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பர். நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் இந்த கிரியேஷனை பண்ண பிரம்மா, அந்த பிரம்மாக்கும் அப்பாவா இருக்கிற தாத்தாவும் நான் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, மொத்தத்தையும் 10வது ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னதை 17வது ஸ்லோகத்திலேயே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் பண்ணியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதிகாரி பேதம். இவ்வளோதான். அதிகாரி பேதத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 15வது அத்தியாயத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணார், பிரதிபிம்பவாதத்தை சூப்பராக ஒரு பாஷ்யத்தில் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பாஷ்யத்தில் அவச்சின்ன அவச்சேதவாதம் சொல்லக்கூடிய கட்டாகாசம் மகாகாசத்தையும் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சாதனா பிரக்கிரியா இருக்கோ, மொத்த பகவத்கீதை என்னதுன்னா சாதனா பிரக்கிரியா. அதனால தான் சாதனா பிரஸ்தானம்னு பேர் பகவத்கீதை. என்ன இங்கெல்லாம் சாதனை வருதோ, இத்தனை குவாலிட்டிஸ் அடாப்ட் பண்ணு, இந்த குவாலிட்டிஸ் அடாப்ட் பண்ணுன்னு 25 சாதனம் 30 சாதனம் அங்கங்கே சொல்லிகிட்டே வந்தார்ல. இந்த சாதனங்கள் எங்கெல்லாம் சொல்கிறோமோ அந்த சாதனங்கள் எல்லாம் எதுக்காக, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம், நிர்மலத்வாத். சத்துவம் எப்படிப்பட்டது, நிர்மலத்வாத் பிரகாசகத்வாத். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலமாக இருக்கும், சொச்சமாக இருக்கும், பிரகாசிக்கும், ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அந்தக்கரண சுத்திக்காக என்ன பண்ணுறீங்க, எல்லா சாதனங்களும் வருது. இந்த அந்தக்கரண சுத்தின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தின்ற மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி, தர்ப்பணம் மாதிரி. இந்த கண்ணாடி ஆச்சரியர் சொல்றார், தர்ப்பணத்தை சுத்தப்படுத்தினா முகம் நல்லா தெரியுமா? தர்ப்பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னா முகம் எப்படி தெரியும்? சரியா தெரியாது. இப்போ உங்கள் முகத்தை சரி பண்ணுவீங்களா இல்லை கண்ணாடியை சரி பண்ணணுமா? முகம் எப்போவுமே நித்திய புத்த சுத்த முக்த சுபாவம். நான் ஆத்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா நித்திய முக்த சுபாவம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துகிறோம். மீடியத்தை சுத்த பண்ணிங்கன்னா பிரதிபிம்பம், பிம்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரதிபிம்பம் உண்டாகும். அப்போ இப்போ நமக்கு வந்து பிரம்மம்னு தெரியல. ஏன் அப்படின்னா என்னோட புத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி இந்த அந்தக்கரணத்தை மூடி இருக்கு. இதை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், சொச்சமாக இந்த அந்தக்கரணம் உண்டாச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், முகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்றது எனக்கு நான் பிரம்மமாக இருக்கேன்றது நமக்கு தெரியும். இப்போ அதமதிகாரியாக இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தக்கரண சுத்தி உண்டாகிற வரைக்கும் 3 ஸ்டேஜாக வச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் பந்த பாசங்கள் எல்லாம் இருக்கோ, இந்த உலகம் சத்தியம்னு இருக்கோ, நான் இந்த தேகம் சத்தியம்னு இருக்கோ, இவங்க எல்லாரும் அதமதிகாரியாக வச்சுங்க. அதமதிகாரிக்கு இந்த ஜெகத்திற்கு ஜீவன் இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தக்கரண சுத்திக்காக கர்ம உபாசனைகள் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஆமாம் நான் இருக்கேன், மாயைன்னு ஒன்று இருக்குது, மாயை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறா, அவளை தாண்டி போக முடியல, நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வர்ணனைகள்லாம் இப்போ நான் வந்து கீதாவில் என்னெல்லாம் வர்ணனைகள் பண்ணிகிட்டு இருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு, அதம் அதிகாரிக்கு. இது எதுவுமே இல்லைன்னு உங்கள்கிட்ட பேசினா என்ன ஆகிடும், தப்பாக போயிடும். அப்புறம் நீங்கள் எப்படி மேலே ஏறி வர்றது? ஒருத்தன் மேலே ஏறி வரணும்ல.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சுவாமியும் பரமார்த்தம் சுவாமி மாதிரியே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க, எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க. சாதனா பிரக்கிரியாவை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ சாதனா பிரக்கிரியாவை எடுத்தோன்னே அந்தக்கரண சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. யோக சூத்திரம் இது எல்லாத்தையும் அனுஷ்டானங்கள் உபாசனைகள் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. கண்ணமுடி உட்கார்ந்தா என்ன ஆகும், பிராணாயாமம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதம அதிகாரி இப்போ இருக்கிறதுல வந்து உத்தம அதிகாரி எங்கேயோ கஷ்டித் தீரக. உத்தம அதிகாரி யாரு, கஷ்டித் தீரக. எல்லாம் அந்தர்முகமானவன், மனசு ஃபுல்லாக அந்தர்முகமானவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தன் இருக்கான். என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் உத்தம அதிகாரின்னு ஒருத்தர் 2 பேரை பார்த்தேன்னா பெரிய பார்த்துருக்கேன்னா அப்படின்னா 25-26 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை பார்த்துருப்பேனா இருக்கும். உத்தம அதிகாரியே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மத்தியம் அதிகாரியை வந்து நான் கிராஸ் பண்ணி வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி சொல்லிடலாம் இவங்க மத்தியம் அதிகாரி அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக யார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதம அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இந்த கலியுகத்தில் அதம அதிகாரிகள் தான் வருவாங்க அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அனுஷ்டானத்தையே சொல்லிட்டு வருவார். முதல் 2வது அத்தியாயத்தில் கர்மயோகம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பிரஜ லட்சணத்தில் சொல்லும் போது இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். 3வது சாப்டர்லேயே அதே மாதிரி 4வது சாப்டரில் எல்லா இடத்தையும் எடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தஸ்மாத் யோகி பவ தஸ்மாத் யோக யுக்தோ பவ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8வது சாப்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உபாசனைகள் எல்லாம் பண்ணுன்றது வந்துடும். திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா செய்யின்னு எங்கெங்கெல்லாம் கமாண்டிங் இருக்கோ பகவத்கீதை ஃபுல்லாக கமாண்டிங் தான் இருக்குது. இந்த கமாண்டிங் எல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெகத்து வெறும் தெரியுது சொப்பன மாதிரின்றவனுக்கு இல்லை, இந்த ஜெகத்து இல்லவே இல்லை ஆபாசிக்குது தோற்றம் அப்படின்றவனுக்கும் இல்லை, இந்த ஜெகத்து இருக்கு என் மனசு ரொம்ப படுத்தது அப்படின்றவங்களுக்கு தான் மொத்த பகவத்கீதையும் அதம அதிகாரிகளுக்காக ரொம்ப கருணையோட சொல்லியிருக்கேன். ஆயிடுச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், சாதனமும் அவர்தான் சாத்தியமும் அவர்தான். பகவான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன உபனிஷத்து படிக்கும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஷ்ன உபனிஷத்து படிக்கும் போதோ இந்த முண்டக்கத்தை படிக்கும் போதோ நமக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த நானுக்கு வெளியில் வேற ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா தூக்கத்தில் இருந்து நான் இப்போ சொல்ற ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு இது வரைக்கும் தூக்கத்தை என்ன பண்ணியிருக்கேன், தூக்கத்தில் நான் சுகமாக தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த வேற ஒன்றையும் அறியவில்லையே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இதுதான் அவ்யக்தம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு 1000 முறை சொல்லிட்டேன். நான் சுகமா இருக்கின்றது பிரம்ம தத்துவம், இந்த ஒன்றும் தெரியலன்னு சொல்றது வந்து மாயா தத்துவம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன்றும் தெரியலன்றதுல இருந்து தான் எது உண்டாச்சு அப்படின்னா காலையில வேக்கப் பார்க்கும்போது புத்தி அகங்காரம் தன்மாத்திரைகள் அப்படின்னு 23 தத்துவங்கள் இந்த ஜெகத்து மொத்தமும் உண்டாச்சு. அப்ப நம்ம சொல்றோம் திரும்ப லயமாகும் போது எங்க போய் லயமாகும், ஒன்றும் தெரியலன்றதுல போய் லயமாயிடுவோம், பிரகிருதியில போய் லயமாயிடுவோம். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுனா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இது வரைக்கும். அப்ப நான் இது வரைக்கும் உங்களுக்கு பகவத்கீதையில 1000 முறை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது நான் வேற இந்த பிரகிருதின்னு ஒன்று தனியா இருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஈஸ்வர தத்துவம், இந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தான் இந்த ஜெகத்து உண்டாச்சு அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த தூக்கத்தில் இருக்கிற நான் ஒன்றும் அறியவில்லைன்றது தான் என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் காரண சரீரம் அப்படின்னு பேர். இந்த 2 இருக்குன்னு உங்களுக்கு திரும்ப 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 ஆணி அடித்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் அப்படியே பிருகதாரண்யத்தில் இருக்கிற மாதிரி மாத்துறேன். என்ன மாத்துறேன் அப்படின்னா அப்பப்போ சொல்லுவேன் நான். பிருகதாரண்யத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது தூக்கத்தில் இருக்குல்ல, நான் சுகமாக இருக்கேன்ல, அவ்வளோதான். இந்த ஒன்றும் தெரியல, நம்ம ஒன்றும் இல்லை அதான் ஒன்றும் தெரியல. என்ன அர்த்தம், மீனிங் பாருங்க. ஒன்றும் தெரியலன்னா அது அவ்யக்தம், அது பீஜம், அது மாயா, அதனால ஒன்றும் தெரியல, அங்கேருந்தா உலகம் உண்டாச்சுன்னு ஒரு டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம். இதே உங்கள் மெச்சூரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புண்ணாக்கு மண்ணங்கட்டியும் அங்கே இல்லை. தூக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சுகமாக இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம், இருந்தால் தானே தெரியறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இருக்கிறது என்னது, ஏக்கமேவ அத்வித்தீயம், பிரம்மம் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருந்தேன். சரி, நான் மட்டும் இருந்த இந்த ஜெகத் இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகத்தில் வரல, ஒரு மண்ணாங்கட்டி ஆகலை, இதுக்கு மெட்டீரியல் காசு அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி தங்கம் ஆபரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, தங்கம் ஆபரணமாக தெரியுது,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியல, இந்த ஜீவ ஜெகத்தா தெரியறேன். ஜீவ ஜெகத்து உண்டாகவே இல்லை, ஆபாசவாதம் இது. அப்போ ஆபாசவாதத்தில் என்னன்னா, நான் இப்பவும் நான் தான், தூக்கத்தில் நான் தான், இப்போ இன்னைக்கு நான் ராத்திரி தூங்க போகும்போதும் நான் தான், இப்போ நான் தான் இருக்கேன். இந்த நானுக்கு மேலே இந்த ஜீவ ஜெகத்தானது ஆபாசிக்குது. அப்போ மெட்டீரியல் காசு யாரு? நான் தான் மெட்டீரியல் காசு. யார் நிமித்த காரணம்? இன்டலெக்சுவல் காசு யார்? நான் தான் இன்டலெக்சுவல் காசு. எனக்கு அந்நியமாக வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஆபாசவாதம். அப்போ ஆபாசவாதத்தில் மாயைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி, சுவாமி ஏன் தெரியுது அப்படின்னா, என்ன தெரியுது? உனக்கு வந்து கண்ணில் பிரச்சனை, கம்மல் மூக்குத்தி ஒன்று உண்டாகவே இல்லை, கம்மலும் உண்டாகலை, மூக்குத்தியும் உண்டாகலை, ஒரு வஸ்து அது மாதிரி ஒன்று உண்டாகவே இல்லை, தங்கம் தங்கமாகவே இருக்குது. இதுதான் அஜாதவாதம் அப்படின்னு பேர். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் எப்போ வருதோ, ஏன் சுவாமி தெரியுது கம்மல் மூக்குத்திலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தையே பாரு, தங்கத்தையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். எப்போ இந்த ஜெகத்து தெரியுதோ அப்போ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு நாமரூபத்தில் போகுது. அதை கட் பண்ணிட்டு சுவார்த்த சம்யமத்தை பண்ணுங்க. தான்லேயே சதா சம்யமம் பண்ணீங்கன்னா, தங்கத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தில் இருக்கிற ஆபரணம் காணா போயிடும். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சிலையை பார்த்தோம் அப்படின்னா அது சிலை வந்து கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க உருவம் தெரியாது. உருவத்தை பார்த்தீங்கன்னா கல் தெரியாது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத் இல்லை, ஜெகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தத்துவம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆபாசவாதத்தை வந்து அவனுக்கு உத்தமதிகாரி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்த சம்யமம்னு சொல்லுவான். தன்னையே பார்த்து 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 அபியாசம் பண்ணுறது. சுவாமி தான் தானாக இருக்கார். சுவாமிக்கு அந்நியமாக வேற ஒன்று தான் இல்லவே இல்லை. பிரம்மத்துக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் வேற ஒன்று இல்லவே இல்லை. தோற்றம் மாத்திரம், அந்த தோற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெகத்துக்கு காரணம் பிரம்மம் தான். என்னவா இருக்குது அப்படின்னா, ரெண்டு காரணமாகவும் பிரம்மம் தான் இருக்கு. இதை தான் இந்த ரெண்டு நாமங்கள் சொல்லுது. ஜெகத்துக்கு யார் காரணம் அப்படின்னா, ஜெகத் வாஸ்தவம் இல்லை. ஜெகத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. தெரியறதுக்கு எது காரணமா? சுவாமி தான் காரணமாக இருக்கார். தங்கம் தான். நான் கேட்குறேன், கம்மல் முக்குத்தியாக இருக்கிறதுக்கு எது காரணம்? தங்கம் தான் காரணம். தங்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவும் இருக்குது. சிலந்தி பூச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணம். அதே மாதிரி சுத்த பிரம்மம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ பானச்சட்டி தான் தெரியுது, ஆபாசம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். இதெல்லாம் இந்த உலகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே உண்டானது, எல்லாமே தெரியுது, ஆபாசிக்கின்றது, வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை. அப்போ கொண்டு வரணும், இந்த உலகம் ஃபுல்லாக சுவாமி மட்டும்தான். எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இது எல்லாத்தையும் வியாபிச்சு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். இதான் அல்டிமேட்டாக வர்றது. இதை தான் இந்த ரெண்டு நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறது. இதோட இன்னைக்கு பாட்டம் இருக்கட்டும், நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியணும் நம்ம எங்கே நிற்கிறோம். இந்த லோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்லேருந்து ஜெகத்தை வந்து இல்லவே இல்லாமல் பார்க்குறோமா, இல்லை மனசுலேருந்து சொப்பன மாதிரி பார்க்குறோமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்தில் இருந்துக்கிட்டு சத்திய மாதிரி பார்க்குறோமா? நமக்கு இந்த உலகம் சத்தியமாக தெரியுதா, இல்லை சொப்பன மாதிரி தெரியுதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையா? இதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உபதேச பேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக்குனாதான் அத்வைத சித்தி உண்டாகும். இல்லை மாயான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஒரு சுவாமி இருந்தார் துறையூர்லேருந்து, அடிக்கடி என்னை வந்து பார்ப்பார், தப்போவனத்து சுவாமி. இப்போ வர்றதில்லை. அவர் வந்து எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பார். சுவாமி, அத்வைதத்தில் நீங்கள் வந்து சங்கரர் வந்து மாயாவை ஒத்துக்கிறாருல்ல அப்படின்னு கேட்பார். அப்போ மாயையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஆயிடும்ல. பிரம்மம் ஒன்று, பிரம்மத்துக்கு அந்நியமாக மாயான்னு ஒன்றை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஆயிடுமே உங்களுக்கு. அப்படின்னும் போது அடிக்கடி நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே உபதேசாத் அயம் பாதக ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டுக்கிய காரிக்கையால் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. நம்ம மாயையை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயையை சொல்கிறதெல்லாம் உபதேசத்துக்காக. ஒரு அதிகாரி வரான்,
ஒரு அதிகாரி மந்த அதிகாரியா வரான் அப்படின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயா மாயான்னு கடைசி வரைக்கும் மாயையை சொல்ல மாட்டோம். கடைசி வரைக்கும் சொல்ல அவசியமும் இல்லை. அவனோட மெச்சூரிட்டி உள்ளார வர வரைக்கும், இது தோற்றம் மாத்திரம் அப்படின்னு புரியிற வரைக்கும் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயான்றது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லவே இல்லை. வாஸ்தவத்தில் மாயான்னு ஒன்று இல்லவே இல்லை. யாமா சா மாயா, மாயான்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வரவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக இந்த ஜெகத்துனா இருக்குது, எந்த கிரியேஷன் இருக்குது, இந்த கிரியேஷன் இருக்குன்னா ஈஸ்வரன் இருக்கார், மெட்டீரியல் காசு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் அதமதிகாரிக்காக தான், உபதேசத்துக்காக சொல்லப்படுது. ஏற்றி வைக்கிறதெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக தான் ஒழிய, அத்தியாரோபம் அபவாதம் பண்ணுறதுக்கு தான் ஒழிய, அத்தியாரோபம் பண்ணுறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இல்லை, மாயையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ அந்த சுவாமிகிட்ட நான் அடிக்கடி சொல்வேன், அனுபூதி நிலையில மட்டும்தான் இந்த மாயைன்னு ஒன்று இல்லாமல் போகும். அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தை சத்தியம் நினைச்சாலும் மாயா தேவைப்படும். இதுக்கு ஆபாசிக்குது அப்படின்னா ஏன் ஆபாசிக்குது, என்ன மீடியம்னு சொன்னீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ஆபாசிக்கிறதுக்கு ஒன்று வேணும், அதுக்கும் வேணும். எப்போ நீங்கள் அஜாதவாதம்னு இந்த ஜெகத்து ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ, தூக்கத்துக்கு லெவலுக்கு போகிறீங்களோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும், மாயின்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலைக்கு நம்ம வர முடியும். நான் சுகமாக இருக்கேன், எனக்கு அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுபூதிக்கு வர வரைக்கும் வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட எக்ஸிஸ்டன்ஸை உபதேசத்துக்காக வேறு வேறு லெவலில் நம்ம சொல்லுவோம். அதனால மாயான்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால தான் நிறைய இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், அபின்ன சக்தி அபின்ன சக்தி அபின்ன சக்தின்னு சொல்கிறேன். அப்போ சுவாமி மட்டும்தான் இருக்கார். சுவாமியோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இந்த சுவாமி தான் இருக்கார், ஹரிதான் இருக்கார். அதனால தான் இங்கே கிளியராக சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தாபிதம் உபய காரணத்துவம் ஹரேகே. முடிக்கும் போது இந்த பாஷ்யத்தில் பாருங்க ஆச்சாரியர் சொல்கிறார், ஸ்தாபிதம் நல்ல சாஸ்திரங்களில் வந்து வேதாந்த சாஸ்திரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. எப்படின்னா உபய காரணத்துவம் ஹரேகே, ஹரியின் இடத்துல ரெண்டு காரணங்களும் நல்லா சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹரிக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசத்துக்காக மாயா சக்தின்னு ஒன்று தனியாக நம்ம சொல்கிறோம். மாயா வந்து மாயாவிக்கு அந்நியமாக இல்லை, மாயா சக்தி மாயாவியோட அபின்னமாக இருக்கிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் மாயாவை சொல்கிறோமோ செப்பரேட்டாக எடுக்கக்கூடாது. செப்பரேட்டாக எடுத்தீங்கன்னா யார் ஆகிடுவீங்க, சாங்கியபாதி ஆகிடுவீங்க. சாங்கியத்தில் தான் இந்த புருஷனுக்கு அந்நியமாக மாயான்னு ஒன்று இருக்குது, சுதந்திரமாக இருக்குது. நம்ம வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தில் இந்த மாயா அபின்ன சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் இங்கே ஆச்சாரியார். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் ரெண்டு நாமத்துக்கும் என்ன பண்ணலாம், சாங்கிய மத கண்டனம்னு மேலே போட்டுக்கலாம். சாங்கிய மதத்தில் தான் இந்த பிரகிருதின்றது தனி, புருஷன் அப்படின்றது தனி, ரெண்டு வேற வேற. புருஷனும் நித்தியம் பிரகிருதியும் நித்தியம் அப்படின்னு. ஆனால் வேதாந்தத்தில் இந்த ரெண்டும் வேறு வேறு இல்லை, மாயாவீட்ட மாயா சக்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? இதோட இது இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராமநாமவரானன ஓம் நம யதே. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.
இது மனனமா இருக்கிறதுனால 2 நாமம் சொல்லியிருக்கோம். சொல்லுங்கம்மா. ஆபாசவாதம். ஆமா, ஆபாச இந்த மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனஸ்தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஆபாசிக்கிறது. சொப்பனம் தெரியுது இல்ல, சொப்பனம் தெரியுது இல்ல, சொப்பனம் தெரியற மாதிரி இந்த ஜெகத்து தெரியுது அப்படின்னு யாரு இருக்கானோ அவனுக்கு ஆபாசவாத டீச்சிங்ல இருந்து வாஸ்தவத்துல இந்த இந்த லோக்கம் தெரியுதுப்பா, இந்த லோக்கம் இல்லை, அது தெரியுது அப்படின்னா தெரியுது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணு, சுவார்த்த சம்யமம் பண்ணு, ஆத்ம தியானம் பண்ணின, நிதித்தியாசனம் பண்ணின அப்படின்னா இந்த ஜெகத்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், நிதித்தியாசனத்துக்கு புஷ்அப் பண்ணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அதம புருஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கர்மயோகத்தையும் உபாசனத்தையும் சொல்லுவோம். இந்த உபாசனம் பண்ண 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 இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெகத்தில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் போய் அவன் மானசிகமாக பிரதானமாயிடுவான். மனசில் பிரதானமாகும் போது தான் இந்த லோக்கம் சத்தியம்னு தெரியாமல் தோற்ற மாத்திரம்னு தெரிய ஆரம்பிக்கும். சொப்பன மாதிரி தெரிய ஆரம்பித்தவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜாதவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ணி ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தை சொல்லுவோம். நிஷ்டையில் வந்தவனுக்கு ஜெகத்து இல்லவே இல்லை. பிராண உபாசனை பண்றவனுக்கு ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜாதமாயிடும். பிராண உபாசனை பண்றவனுக்கு மனோபிரம்மேத்தி உபாசித்த வரைக்கும் ஜெகத்து தெரியும். பிராணன்ல போய் நின்னீங்க அப்படின்னா ஜெகத்து தெரியாது. அதான் பரம்பிரசங்கியானத்துக்கு மேல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும், அஜாதம் வந்துடும். அதிகாரி பேதம் எங்கெங்க நம்ம நிக்கிறோன்றதை பொறுத்து தான் உபதேசம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.